அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லி சுல்தானில் கட்டிடக்கலை. ஓகேங்களா? இவங்களோட கட்டிடக்கலை எப்படி இருக்குன்னா வளைவாக இருக்குமா, கவிகைகள் அல்லது சாய்வாக இருக்குமா, நில வரைகள் அதிகமாக காணப்படுமா, சுண்ணாம்பு பயன்பாடு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். இவங்களுடைய கட்டிடக்கலை தான் இந்தோ சரசானிக் அம்சம் அப்படிங்கிறாங்க. யார் சொன்னதுன்னா பெர்கூசன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இவரோட கட்டிடக்கலை வளைவாக இருந்ததுன்னா யாருடைய கல்லறை வளைவாக இருக்குன்னா பால்பனுடைய கல்லறை எப்படி இருக்குன்னா வளைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கவிகை அல்லது சாய்வு, அதாவது ஃபெரேஸ்துக்குள்ள கட்டிய கட்டிடங்கள் எப்பவுமே எப்படின்னா சாய்வாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய கட்டிடக்கலைக்கு பேர் இந்தோ சரசானிக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய கலையும் டெல்லி சுல்தானுடைய கலையும் சேர்ந்துச்சு தான் இந்தோ சரசானிக் கலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம பெர்கூசன் சொல்லியிருக்காரு. நம்ம ஃபெரேஸ் துக்ளக்குடைய உல்லாச விடுதி ஹவுஸ் காஸ் அப்படிங்கிறாங்க. ஃபெரேஸ் துக்ளக்கோடைய உல்லாச விடுதிக்கு பேர் ஹவுஸ் காஸ் அப்படிங்கிறாங்க. அது எந்த அம்சப்படி கட்டப்பட்டதுன்னா இந்தோ சரசானிக் அம்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. குதுப்பினார் எங்கே காணப்படுது அப்படின்னா டெல்லியில் காணப்படுது. ஓகேங்களா? குதுப்பினார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்து கோவில் மேலே ஒரு சமண மடத்தை கட்டியிருக்காங்க. குதுப்பினாருங்கிறது ஒரு இந்து கோவில் ஆக்சுவலி. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சமண மடத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. குவாத்துல் இஸ்லாம் என்ற ஒரு மசூதியை கட்டினவர் யாருன்னா நம்ம குத்துபின் ஐபக் தான். இது ஒரு சமண மடாலயமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. குவாத்துல் இஸ்லாமுடைய நுழைவாயில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அலைதர் வாசா அப்படிங்கிறாங்க. அந்த அலைதர் வாசாவை கட்டினவர் யாருன்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறாங்க. யமுனை நதியில் ஒரு செயற்கை ஏரியை வெட்டியவர்கள் கட்டியவங்க யாருன்னா கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் தான் என்ன பண்ணாங்கன்னா யமுனை நதியில் செயற்கை ஏரியை வெட்டியவர்கள் அல்லது கட்டியவர்கள் அப்படிங்கிறாங்க. கியாசுதீன் துக்ளக் மற்றும் முகமது பின் துக்ளக் அதில் என்ன பண்ணாங்க, அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு கோட்டையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய இசைகள் அமீர் குஸ்ரு என்ன பண்ணியிருக்காருன்னா 9 வானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. 9 வானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. இந்தியாவின் பறவை அல்லது இந்தியாவின் பறவை அல்லது இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தனது 9 வானங்கள் என்ற நூலில் இந்திய இசை தான் உலகில் உள்ள மற்ற இசைகளை விட மேம்பட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம அமீர் குஸ்ரு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஒரு இசை கலைஞர் இருந்திருக்காரு, பீர் போதன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இசை கலைஞர் இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஃபெரேஸ் துக்ளக்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராக் தர்பன் என்ற ஒரு இந்திய சமஸ்கிருத இசை நூலுக்கு என்ன பண்ணியிருக்காரு, பாரசீக மொழியை மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஃபெரேஸ் துக்ளக் ராக் தர்பன் இந்திய சமஸ்கிருத இசை நூல்களை பாரசீகத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிறாங்க. இசை கலைஞர் நுஸ்ரத் காட்டன், நடன கலைஞர் மீர் அஃப்ரோஸ், இவங்க 2 பேரும் ஜலாலுதீன் கில்ஜி காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா பரானி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இசைக்கலைஞர் நுஸ்ரத் காட்டன், நடன கலைஞர் மீர் அஃப்ரோஸ் ஜலாலுதீன் கில்ஜி காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இசைக்கருவி ராப் மற்றும் சாரங்கி அப்படிங்கிறாங்க. இசைக்கருவி ராப் மற்றும் சாரங்கி அப்படிங்கிறாங்க. இதோட இலக்கியம் அமீர் குஸ்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 வானங்கள் என்ற ஒரு நூல் எழுதினாங்க. அதில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. அமீர் குஸ்ரு எழுதிய நூல் தான் 9 வானங்கள். அதில் நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. பாரசீக உரைநடை மற்றும் கவிதை எழுதுவதில் வல்லவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. என்னோட கவிதை தொகுப்பு தான் கஜல் அப்படின்னு சொன்னோம். பாரசீக உரைநடையின் ஆசான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முகமது பரானி. பாரசீக உரைநடையின் ஆசான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முகமது பரானி அப்படிங்கிறாங்க. சூஃபி துறவி நிசாமுதீன் அவுலியா அப்படின்னு ஒருத்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய உரையாடல் என்ன பண்ணுறாருன்னா பவாய்துல் பவாத் என்ற தொகுத்தவர் யாருன்னா அமீர் ஹசன். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த நிசாமுதீன் அவுலியா சூஃபி துறவி நிசாமுதீன் அவுலியாவுடைய உரையாடல்களை பவாத் என்று தொகுத்தவர் அப்படிங்கிறாங்க. பாரசீக சொற்களுக்கு நிகரான அகராதி எதுனா ஜிந்தாவி அப்படிங்கிறாங்க. பாரசீக சொற்களுக்கு நிகரான அகராதிக்கு பேர் தான் ஜிந்தாவி அப்படிங்கிறாங்க. நுஸ்ரத் ஷா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா மகாபாரதத்தை வங்க மொழியில் மொழிபெயர்த்தார். நுஸ்ரத் ஷா மகாபாரதத்தை என்ன பண்ணான்னா வங்க மொழியில் மொழிபெயர்த்தார். குஜராத்தி மொழி மற்றும் மராத்தி மொழி பக்தி இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு வழிவகுத்தது அப்படிங்கிறாங்க.
நுஷத்ரா என்ன பண்ணுறாருன்னா வந்து மகாபாரத வங்காள மொழியில் மொழிபெயர்த்தாங்க. குஜராத்தி மொழி மற்றும் மராத்திய மொழி வந்து பக்தி இயக்கம் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. மதத்தின் பரிந்துரைகளை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி. மதத்தோட பரிந்துரையை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்படுறதில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் இந்தியா முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் தான் வந்து என்ன பண்ணார், இந்தியாவை தனது முழு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவர். இந்தியா முழுவதும் முகமது பின் துக்ளக் கட்டுப்பாட்டில் இருந்தது. வரி வசூலித்தவர் யாருன்னா சௌத்ரி அப்படிங்கிறாங்க. வரி வசூலித்தவர் யாருன்னா சௌத்ரி அப்படிங்கிறாங்க. ஓரிரை கொள்கைக்கும் இஸ்லாமுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அல்பர்னி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஓரிரை கொள்கைக்கும் இஸ்லாமியக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அல்பர்னி. தாரிகி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா வந்து அல்பர்னி அப்படிங்கிறாங்க. அதே அந்த டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் கர்நாடகத்தில் வந்து பசவண்ணர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாதுன்னா ஒருத்தர் இருந்தார். இந்த பசவண்ணர் என்ன பண்ணால் லிங்காயத் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பிரிவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டில் வந்து உருவாக்குறாரு. அதாவது நம்ம அந்த பசவண்ணர் உருவாக்கி இந்த லிங்காயத் பிரிவு, லிங்கம்னாலே என்ன சிவன் தானே, அவர் வந்து பராசிவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சிவனை கும்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. கர்நாடகத்தில் பசவண்ணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிங்காயத் என்ற ஒரு பிரிவை வந்து தோற்றுவிக்கிறாங்க. எத்தனாம் நூற்றாண்டு, கிபி 13ஆம் நூற்றாண்டில் அவர் கும்பிட்ட தெய்வம் வந்து பராசிவன் அல்லது பரமசிவன் அப்படிங்கிறாங்க. அப்போ மகாராஷ்டிராவில் யார் வாழ்ந்தாங்கன்னா நாமதேவர் வாழ்ந்தார். இப்போ மகாராஷ்டிராவில் யார் வாழ்ந்தாருன்னா நாமதேவர் வாழ்ந்தார். ராமானுஜர் இருக்கார்ல, ராமானுஜத்தை பின்பற்றியவர் யாருன்னா ராமானந்தர் அப்படிங்கிறாங்க. அந்த டெல்லி சுல்தான் காலத்தில் நிலவரி என்னென்னா பணமாக பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. இல்துமிஷ் காலத்தில் நிலவரி எப்படி கொடுத்தாங்க, நிலம் அப்படின்னு கொடுத்தாங்க. நிலவரி வந்து பணமாக பெறப்பட்டது. இல்துமிஷ் காலத்தில் நிலவரி என்ன பண்ணாங்கன்னா நிலமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய நகரம் ஒன்று வந்து தௌலதாபாத், மற்றொன்று டெல்லி அப்படிங்கிறாங்க. தௌலதாபாத் மற்றும் டெல்லி அப்படிங்கிறாங்க. நம்ம இவர்கள் காலத்தில் தான், இந்த டெல்லி சுல்தான் காலத்தில் தான் அயல் வணிகம் சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு வரலாற்று அறிஞர் யாருன்னா இர்ஃபான் ஹப்பீக் அப்படின்னு ஒருத்தர். அதாவது டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் அயல் வணிகம் மிகவும் சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இர்ஃபான் ஹப்பீக் அப்படின்னு ஒருத்தர். அடுத்து வந்து தொழில்துறை. காகிதத்தை அறிமுகப்படுத்தினவங்க யார் தான், நம்ம சீனர்கள் தான் அப்படிங்கிறாங்க. நூற்பு சக்கரம் வந்து எந்த நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது, 14ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நூற்பு சக்கரம் 14ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பட்டுப்புழு வளர்ப்பு வந்து 15ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நூற்பு சக்கரம் வந்து 14ஆம் நூற்றாண்டு. பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவனம் எத்தனாம் நூற்றாண்டுனா 15ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. ஒரு நூல் சச்சினாமா அப்படின்னு ஒரு நூல் என்னன்னா அரேபியர்கள் சிந்து மீது படையெடுத்ததை பற்றி குறிப்பிடுகிறது தான் சச்சினாமா அப்படிங்கிறாங்க. காகிதத்தை அறிமுகப்படுத்தியவங்க சீனர்கள். நூற்பு சக்கரம் வந்து 14ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவனம் 15ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சச்சினாமா என்ற ஒரு நூல் வந்து அரேபியர்கள் சிந்து மீது எப்படி படையெடுத்தாங்க அதை பற்றி குறிப்பிடுகிறது. மின்ஹாஜ் சிராஜ் ஒரு புக் எழுதுகிறாரு. தபத்கி நசிரி அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறாரு. உலக முஸ்லீம் வரலாற்றை பற்றி கூறிய நூல் எதுனா வந்து நம்ம தபத்கி நசிரி. மின்ஹாஜ் சிராஜ் தபத்கி நசிரி அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறாரு. உலக முஸ்லீம் வரலாற்றை பற்றி கூறுற நூல் தான் வந்து என்னென்னா தபத்கி நசிரி அப்படிங்கிறாங்க. கிளிநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து துதிநமக அப்படிங்கிறாங்க. கிளிநூல் என்று அழைக்கப்படுற நூல் வந்து துதிநமக. இது சமஸ்கிருத கவிதையோடைய தொகுப்பு அப்படிங்கிறாங்க. சமஸ்கிருத கவிதையோட தொகுப்பு வந்து என்னென்னா கிளிநூல் என்று அழைக்கப்படக்கூடிய துதிநமக அப்படிங்கிறாங்க. 1276 பாலா பவோலி கல்வெட்டு ரொம்ப முக்கியம். 1276 பாலா பவோலி கல்வெட்டு. இது வந்து ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு. பால்பன் காலத்தில் பால்பன் வந்து ஒரு நல்ல விதமாக ஆட்சி பண்ணுறாரு, அதனால் வந்து விஷ்ணு பகவான் வந்து துயில் கொள்கிறாரு, தூங்குறாரு நிம்மதியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலா பவோலி கல்வெட்டு சொல்லுது. பால்பன் காலத்தின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்தவித கவலையுமின்றி துயில் கொள்கின்றார் அப்படின்னு சொல்கிறது வந்து கல்வெட்டு வந்து பாலா பவோலி கல்வெட்டு 1276. ஜெயினவிலாஸ் என்ற ஒரு நூலை எழுதியவர் யாருன்னா பட்டவதாரா அப்படிங்கிறாங்க. ஜெயினவிலாஸ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பட்டவதாரா அப்படிங்கிறாங்க. இந்த ஜெயினவிலாஸ் வந்து காஷ்மீரோடைய வரலாற்றை பற்றி கூறுவது தான் வந்து ஜெயினவிலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிர்தோசி எழுதிய நூல் வந்து ஷானாமா. பிர்தோசி எழுதிய நூல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷானாமா அப்படிங்கிறாங்க.